வெல்கம் டு டெக்ராட்டிஃபை. ஸோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 things you should know in graphic designing. ஸோ நீங்கள் ஒரு கிராஃபிக் டிசைனிங் ஃபீல்டில் என்டர் ஆக போகிறீங்க அப்படின்னா இந்த 3 விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். வெக்டார் அண்ட் ரேஸ்டார் கிராஃபிக்ஸ், கலர் மோட்ஸ் அண்ட் ரெசல்யூஷன். ஸோ இந்த 3 பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நீங்கள் ஒரு கிராஃபிக் டிசைனிங் ஃபீல்டில் இருக்கீங்க, ஸோ அண்ட் கிராஃபிக் டிசைனிங் சாஃப்ட்வேர்ஸ் பிகினர்ஸ் டு அட்வான்ஸ் லெவல் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர் அண்ட் கோரல் ராக்கு செப்பரேட்டாக ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரிசல்யூஷன்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ ரிசல்யூஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பிக்சல்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக எல்லாருமே பிக்சல் அப்படின்ற வேர்டை உங்கள் லைஃப் டைம் ஒரு தடவையாவது கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க அண்ட் அது வந்து கிளியராக இல்லை அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? பிக்சலேட் ஆகுது அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ ஒன்றும் இல்லை, பிக்சல்ன்றது ஒரு சின்ன ஸ்கொயர் பாக்ஸ். இப்போ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்கள், நான் ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் ஒரு பிக்சல். இப்போ இந்த சின்ன சின்ன பிக்சல்லாம் சேர்ந்து தான் நம்மளுக்கு ஒரு இமேஜ் கிரியேட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இமேஜ் பாருங்கள், இதை ஜூம் பண்ணும்போது எனக்கு சின்ன சின்ன ஸ்கொயர் பாக்ஸஸ் தெரியுது. இந்த ஒரு ஸ்கொயர் பாக்ஸஸ்க்கும் எனக்கு ஒரு கலர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த சின்ன சின்ன ஸ்கொயர் பாக்ஸஸ்லாம் கம்பைன் ஆகி தான் எனக்கு இந்த பெரிய இமேஜ் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ பிக்சல்னா என்னன்னு நம்ம பார்த்தாச்சு. ஸோ இப்போ ரிசல்யூஷன் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ இந்த பிக்சலை பேஸ் பண்ணி இந்த ரிசல்யூஷன் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்றதை நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இப்போ இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் இப்போ நான் 1 inch சைஸுக்கு ஒரு 100 பிக்சலை ஆர்டராக அடுக்கியிருக்கேன். அதாவது 1 inch லென்த்துக்கு நான் 10 பிக்சல்ஸ் அடுக்கியிருக்கேன். அது உங்கள் சைடில் நான் லைன் போட்டு 10 பிக்சல்ஸ்னு போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ இப்போ பிக்சல் டைமென்ஷன் என்ன? 10x10 மொத்தம் 100 பிக்சல் நான் இதில் வச்சுருக்கேன். ஸோ அப்போ இதோட ரிசல்யூஷன் என்னவாக இருக்கும்? 10 பிக்சல் per inch. அதான் அந்த 1 inch லென்த்துக்கு நான் 10 பிக்சலை ஆர்டர் பண்ணி வச்சுருக்கேன்னு அர்த்தம். இப்போது இந்த 1 inch தான் ஒரு ஃபோட்டோவோட சைஸ் அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஃபோட்டோவில் ஒரு சர்க்கிள் கிரியேட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க இமேஜ் பாருங்கள், நான் அந்த 1 inch இமேஜ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 1 inchல அதான் 100 பிக்சல் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இந்த 100 பிக்சலை வச்சு என்னால் எவ்வளோ அக்யூரேட்டாக ஒரு சர்க்கிள் இமேஜ் கிரியேட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ இதோட ரிசல்யூஷன் அதே 10 பிக்சல்ஸ் per inch. பட் ஆனால் இந்த சர்க்கிள் வந்து ஒரு எக்ஸாக்டான சர்க்கிளாக இல்லை. நான் சொன்ன மாதிரி பிக்சலுக்கு கலர் வேரியேஷன் கொடுத்து அதில் கிரியேட் ஆகிறது தான் இந்த இமேஜஸ் எல்லாமே. ஸோ ஒரு சர்க்கிள் இமேஜுக்கு எந்த அளவுக்கு கலர் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு சர்க்கிள் ஷேப்புக்கு கலர் கொடுத்துருக்கேன். பட் இருந்தாலும் இது வந்து ஒரு கிளியரான சர்க்கிள் மாதிரி தெரியல. ஸோ அதே மாதிரி அதே 1 inch சைஸ்க்கு தான் ரைட் ஹேண்ட் சைடில் நான் வந்து 400 பிக்சல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 100 பிக்சல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ரைட் ஹேண்ட் சைடில் 400 பிக்சல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 400 பிக்சல் யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு சர்க்கிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த எல்லோ கலர் லைன் வச்சு ஒரு சர்க்கிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற அந்த இமேஜை விட ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது கொஞ்சம் அக்யூரேட்டாக இருக்குது. பட் அக்யூரேட்டான சர்க்கிள் வரலனாலும் நம்ம இன்னும் பிக்சல்ஸ் இன்க்ரீஸ் பண்ண அந்த சர்க்கிள் அக்யூரேட்டாக எக்ஸாக்டாக இருக்கும். இதில் பிக்சல் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணதுனால இதோட ரிசல்யூஷனும் ஹை ரிசல்யூஷனாக தான் இருக்குது. ஏற்கனவே இருந்ததில் 10 பிக்சல் per inch. பட் நம்ம இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இமேஜில் நம்ம 20 பிக்சல் ஒரு இன்ச்சுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் ரைட் ஹேண்ட் சைட்லையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போதே தெரியுது இந்த ரிசல்யூஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளுக்கு இமேஜோட குவாலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ நம்ம எவ்வளோ பிக்சலை அதிகமாக யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற அளவுக்கு நம்மளுக்கு ரிசல்யூஷன் கிடைக்கும். நல்லா இருக்கும்போது தான் நம்மளுடைய இமேஜும் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் நினைக்கலாம் ஒருவேளை இமேஜோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணால் நம்மளுக்கு இமேஜ் இன்னும் குவாலிட்டியாக கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ அப்படி கிடையாது. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நான் 1 inchக்கு 100 பிக்சல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதே 1 inchன்றதை நான் ஒரு 2 inch இன்க்ரீஸ் பண்ணுறேன். பட் ஆனால் பிக்சல் நான் வெறும் அதே 100 பிக்சல் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இதே மாதிரி தான் சர்க்கிள் கிடைக்கும். இன்னும் கிளியரான சர்க்கிள் எப்பயுமே வராது. ஸோ எப்பயுமே இமேஜோட சைஸை வச்சு அதோட குவாலிட்டியை நம்மளால் சொல்ல முடியாது. அதோட ரிசல்யூஷனும் அதில் எத்தனை பிக்சல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோன்றது இமேஜ் குவாலிட்டின்றது இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு இமேஜ் ரெசல்யூஷன்னா என்ன, பிக்சல்னா என்ன அப்படின்னு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம மெயின் டாபிக் உள்ள போகலாம். ஸோ இப்போ வெக்டார் கிராஃபிக்ஸ், ராஸ்டார் கிராஃபிக்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ கிராஃபிக்ஸ் 2 types, வெக்டார் அண்ட் ராஸ்டார். வெக்டார் கிராஃபிக்ஸ் அப்படின்னா ஜஸ்ட் அது ஒரு டிராயிங் மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம வெக்டார் கிராஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ராஸ்டார் கிராஃபிக்ஸ் அப்படின்னா நம்ம ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாமே ராஸ்டார் தான். அதாவது பிக்சல் யூஸ் பண்ணி கிரியேட் ஆகிற எல்லாமே நம்ம வந்து ராஸ்டார் கிராஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வெக்டார் கிராஃபிக்ஸ் எப்படி கிரியேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாருங்கள், இப்போ அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் எப்படி கிரியேட் ஆகுதுன்னு காமிச்சிருக்காங்க. இப்போது
வெக்டார் கிராஃபிக்ஸில் எப்பயுமே லைன்ஸ் அண்ட் கர்வ்ஸை வச்சு தான் எந்த ஒரு ஷேப்பும் டிசைனுமே க்ரியேட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் அதை எவ்வளோ ஜூம் பண்ணாலும் அதோட குவாலிட்டி அதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஸ்மால் சைஸில் டிசைன் பண்ணிவிட்டு அதை ஒரு லார்ஜ் சைஸில் எக்ஸ்பேண்ட் பண்ணனாலும் அதோட குவாலிட்டி குறையாது. எப்படி அந்த ஷார்ப் எட்ஜஸ் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கும். பட் ராஸ்டர் கிராஃபிக்ஸில் அப்படி கிடையாது. ராஸ்டர் கிராஃபிக்ஸ் அப்படின்னாலே அது பிக்சலால் மேடானது தான். இப்போ நீங்கள் பிக்சலால் ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்மால் சைஸில் க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் அதை ஒரு பிக் சைஸில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டான ரெசல்யூஷன் இல்லாதப்ப அது கண்டிப்பாக நம்மளுக்கு கிளியராக இருக்காது. அதே மாதிரி நீங்கள் பிக்சலில் எந்த ஒரு டிசைனுமே க்ரியேட் பண்ணிவிட்டு ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிக்சலேட் ஆகிறது தெரியும். அதாவது சின்ன சின்ன அந்த ஸ்கொயர் பாக்ஸஸ் கிளியராக தெரியும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் மேஜரான டிஃப்ரென்ஸே வெக்டார் கிராஃபிக்ஸில் குவாலிட்டி உங்களுக்கு சைஸை பொறுத்து டிஃபர் ஆகாது. பட் ராஸ்டர் கிராஃபிக்ஸில் சைஸை பொறுத்தும் ரெசல்யூஷன் பொறுத்தும் உங்களுக்கு குவாலிட்டி டிஃபர் ஆகும். இதை பற்றி ஒரு டிஃப்ரெண்ட் டேபிளாக பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரியும். ஃபர்ஸ்ட் பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ராஸ்டர் கிராஃபிக்ஸ். ராஸ்டர் கிராஃபிக்ஸ் எப்படி கம்போஸ் ஆகுதுன்னா பிக்சலால் மேடானது. அதே மாதிரி ராஸ்டர் கிராஃபிக்ஸ்க்கு எப்பயுமே அதிக ஸ்பேஸ் வந்து எடுத்துக்கும். ஏன்னா நம்ம ஒரு இமேஜும் பண்ணும்போது ஒரு இமேஜும் ஒரு டிஃப்ரெண்ட் சைஸில் நம்ம மேக் பண்ணுவோம். ஸோ அந்த ஒரு இமேஜுக்கும் டிஃப்ரெண்ட் ரெசல்யூஷன் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ எவ்வளோ ரெசல்யூஷன் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அத்தனை பிக்சல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ அதுக்கேற்ற அந்த ஸ்பேஸ் எடுத்துக்கும். ஸோ அதனால் வெக்டார் கிராஃபிக்ஸ் கம்பேர் பண்ணும்போது ராஸ்டர் கிராஃபிக்ஸ் எப்பயுமே அதிக ஸ்பேஸ் எடுத்துக்கும். அண்ட் இமேஜ் குவாலிட்டி நான் சொன்ன மாதிரி ரெசல்யூஷனை பேஸ் பண்ணி டிஃபர் ஆகும். ஸோ ராஸ்டர் கிராஃபிக்ஸோட ஃபைல் எக்ஸ்டென்ஷன் பிஎம்பி, டிஃப், ஜிஃப் அண்டு ஜேபிஜி. ஸோ இமேஜ் எல்லாமே வந்து ஜேபிஜி எக்ஸ்டென்ஷன் தான் இருக்கும். ஸோ அதனால தான் நான் சொன்னேன் இமேஜ் எல்லாமே ராஸ்டர் இமேஜஸ், அதாவது பிக்சலால் மேடானது தான் அப்படின்ட்டு. ஸோ இப்போது வெக்டார் கிராஃபிக்ஸ் எல்லாமே லைன்ஸ் அண்ட் கர்வ்ஸ், அதாவது பாத்ஸால் மேடானது. அதே மாதிரி ராஸ்டரை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு லெஸ் ஸ்பேஸ் தான் எடுத்துக்கும். அண்ட் அதே மாதிரி இதோட இமேஜ் குவாலிட்டியும் குறையாது. அதாவது நீங்கள் ஜூம் பண்ணாலோ இல்லை ஸ்மால் சைஸில் பண்ணிவிட்டு பிக் சைஸ்க்கு எக்ஸ்பேண்ட் பண்ணாலோ இதோட இமேஜ் குவாலிட்டி எந்த டிஃபரும் ஆகாது. இதோட ஃபைல் எக்ஸ்டென்ஷன் PDF, SVG அண்ட் CDR, AI. ஸோ CDRன்றது கோரல் ட்ரா ஃபைல் எக்ஸ்டென்ஷன் அண்ட் ஏஐன்றது அடோப் இல்லுஸ்ட்ரேட்டரோட ஃபைல் எக்ஸ்டென்ஷன். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு வெக்டார் கிராஃபிக்ஸ் டிசைன் பண்ணுறதுக்கான ஒரு சாஃப்ட்வேர்ஸ் தான். ரெசல்யூஷனே 2 டைப்ஸ் வரும், பிக்சல் பர் இன்ச் அண்ட் டாட்ஸ் பர் இன்ச். இது ரெண்டுத்துக்குமே மீனிங் ஒரே மீனிங் தான். பட் நம்ம அதை எங்கே யூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து இதோட நேம் மட்டும் சேஞ்ச் ஆகுது. பிக்சல் பர் இன்ச் அப்படின்னா கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் நம்ம யூஸ் அதாவது டிஜிட்டல் ஒர்க்குக்கு நம்ம வந்து பிக்சல் பர் இன்ச் அப்படின்னு மென்ஷன் பண்ணி சொல்லுவோம். இதே வந்து நம்ம பிரிண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா டாட்ஸ் பர் இன்ச் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லுவோம். பட் ஆனால் ரெசல்யூஷன்றது ரெண்டுத்துக்குமே ஒன்று தான். ஸோ இப்போ வெக்டார் அண்ட் ராஸ்டர் இமேஜ்னா என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் கலர் மோடை பற்றி பார்ப்போம். ஸோ கலர் வந்து 2 மோட்ஸ், அதாவது RGB, CMYK அப்படின்னு 2 மோட்ஸ் இருக்குது. RGB அப்படின்னா ரெட், க்ரீன் அண்ட் ப்ளூ. இந்த 3 கலர்ஸை வச்சு தான் எல்லா கலர்ஸுமே கிரியேட் பண்ணுவாங்க. அண்ட் CMYK பார்த்தீங்கன்னா சியான், மெஜந்தா, எல்லோ, பிளாக், இந்த 4 கலர் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதை வச்சு தான் மீதி எல்லா கலரையுமே கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 2 கலருக்கான மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட அந்த பிரைட்னஸ் தான். RGB கலர் எப்பயுமே கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும், பட் CMYK கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஸோ இந்த 2 கலர் மோட்ஸும் எங்கெங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா RGB எப்பயுமே நம்மளுக்கு வந்து டிஜிட்டல் வெர்ஷனாக அவுட்புட் வேணும் அப்படின்னா RGB கலர் மோட் யூஸ் பண்ணுவாங்க. இது எதனால் அப்படி டிஜிட்டல் வெர்ஷன் போது நம்ம எல்லாமே வந்து ஸ்க்ரீன்ஸில் தான் அந்த டிசைன்ஸ் எல்லாமே பார்ப்போம். ஸோ ஸ்க்ரீன்ஸ் எப்பயுமே RGB லைட்ஸை தான் எமிட் பண்ணுவோம். அதனால தான் நம்ம RGB கலர் மோடை யூஸ் பண்ணுறோம் டிஜிட்டல். அண்ட் பிரிண்ட் வெர்ஷனுக்கு எப்பயுமே நம்ம CMYK கலர் மோட் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இப்போ நம்ம RGB பிரிண்ட் மோடுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பிரிண்ட்ல எல்லாமே ரொம்ப லைட்டாக இருக்கும். ஸோ கலர் கரெக்டாக வராத மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் எப்பயுமே CMYK யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ நம்மளுக்கு பிரிண்ட்டில் டார்க்காக கலர் வரும். அதே மாதிரி நீங்கள் டிஜிட்டல் ஸ்க்ரீன்ஸ்க்கு CMYK மோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கலர்ஸ் எல்லாமே ரொம்ப டல்லாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் ஸ்க்ரீன்ஸ்க்கு எப்பயுமே RGBயும் நம்ம பிரிண்ட் வெர்ஷனுக்கு எப்பயுமே CMYKயும் யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் எந்த டிசைன் செய்ய போகிறீங்கன்னாலும் முதல்ல அதை நீங்கள் எந்த அவுட்புட்டில் உங்களுக்கு வேணும் அப்படின்றத டிசைட் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி கலர் மோட் சூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுங்க. இப்போ இங்கே கீழே 3 சர்க்கிள்ஸ் வரைஞ்சிருக்கேன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு 3 சர்க்கிள்ஸ் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு ஒரு 3 சர்க்கிள். இது ரெண்டுத்துக்குமே நான் ஒரே கலர் தான் கொடுத்துருக்கேன், பட் மூட் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா RGBயில் அந்த கலர்ஸ் பிரைட்டாக இருக்கும், பட் CMYKல டார்க்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ உங்களுக்கு கலர் மோட்ஸ் பற்றி ஒரு கிளியரான ஐடியா இருக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு பிக்சல், ரெசல்யூஷன் அண்ட் வெக்டார் அண்ட் ராஸ்டர் இமேஜ் அண்ட் அப்புறம் கலர் மோட்ஸை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிராஃபிக் டிசைனிங் பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் கிராஃபிக் டிசைனிங் சாஃப்ட்வேருக்கு தேவையான எல்லா சாஃப்ட்வேர் பற்றியும் நம்ம டீட்டெயில் பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.